கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் விரிவாக பேசியிருக்கிறார். நீண்ட பேச்சு. அதோடைய முக்கியமான புள்ளிகளை எல்லாம் கட்டுரையில் தொகுத்து கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு அவர் பங்கெடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி அவருடைய இயக்கமான வி த லீடர்ஸ் அமைப்பு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே ஒரு பெரிய விழிப்புணர்வு பேரணியை நடத்தி அதில் இவரும் வேறு பலரும் கலந்து கொண்டு பேசினார்கள். இதில் அண்ணாமலை தான் தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்தினார். மற்றவர்கள் இது அவரே பின்னாடி சொல்கிறார். நடிகர் விவேக் அவர் நிறைய மரக்கன்றுகள் நடும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார். அதை இப்போ இவங்க வி த லீடர்ஸ் அமைப்பு கையில் எடுத்திருக்கிறது. அவர் மறைந்து விட்டார். அதனால் அவர் சார்பாக இவர்கள் தொடர்ந்து அதை செய்ய போகிறார்கள். மேலும் பலர் வி த லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்கெடுத்தார்கள். இப்போ என்ன இவர் பேசுகிறாரு, அதில் என்னென்ன முக்கியமான சில புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நான் இப்போ சொன்ன மாதிரி நடிகர் விவேக் விட்டு சென்ற 1 கோடி மரக்கன்றுகள் நடும் பணியை வி த லீடர்ஸ் அமைப்பு கையில் எடுத்திருக்கிறது. இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே வி த லீடர்ஸ் சார்பில் 20 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மரக்கன்றுகள் நடுவதில் அப்படி ஒரு டிட்டோர் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். மரக்கன்றுகள் நடுவதில் பிரச்சனையே கிடையாது. கன்றுகள் நிறையா கடையில் வாங்கி கிடைக்கிற இடத்துலலாம் நட்டு வச்சுட்டு போகலாம். ஆனால் ஒரு ஜோக் தான் உடனே வருது, பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படின்னு. அது மாதிரி மரத்தை வச்சியே அதுக்கு தண்ணி ஊற்றினியா. அப்புறம் ரொம்ப இளம் மரக்கன்றுகள் அதீத வெயில் அதனால தாங்க முடியாது. பட் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அது மேற்கொண்டு நன்றாக வளரும். அது மரமாக ஆகக்கூடிய கன்றுகளை எங்கே வைக்கணும், அது ஓரளவுக்கு ஒரு செடி கொடியாக இருக்கக்கூடியதை எங்கே வைக்கணும், இது மாதிரி பல இடங்களில் நம்ம நடனம். ஒரு காலத்தில் நம்முடைய ஹைவேஸ் எல்லாமே 2 வண்டிகள் செல்லக்கூடிய மாதிரியாக இருந்தவை. அப்போ ஓரத்துலெல்லாம் பெரும் மரங்களை நட்டு வைப்பார்கள். இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மிக சரியான மரங்களாக தேர்ந்தெடுத்து கெனோப்பின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் அதாவது இந்த பக்கம் இருக்கிற மரம் இப்படி சாயும், இந்த பக்கம் இருக்கிற மரம் இப்படி சாயும், அதோடைய கிளைகளும் இலைகளும். அது உங்களுடைய சாலையை முழுமையாக வெயில் விழாமல் மறைக்கும். அதான் நம்ம கெனோப்பி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியாக அவர்கள் நட்டு வைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு நம்ம அதை இன்னும் விரிவாக்குகிறோம் சாலையை. அப்போ சாலை ஓரங்களிலும் நடுவிலும் மீடியன் போட்டு நடுவில் ஒரு மரம், ஓரங்களில் மரம் அப்படின்னு இருக்கணும். நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஷோல்டர் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். மரம் நடுவதையே நிறுத்திவிட்டோம். இப்போ அதிவிரைவு 8 லேன் 12 லேன் 16 லேன் சாலைகளை எல்லாம் அமைக்கிறோம். ஆனால் மரமே இல்லை. பொட்ட வெயில் அடித்து சாத்துது. மரங்களை நட்டோம் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு 2-3 உதவிகளை நமக்கு செய்யும். ஒன்று, நிழலை கொடுக்கும். அங்கே யாராவது போய் உட்கார போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஓவரால் தரை கொஞ்சம் குளுமையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வண்டியில் ஏசி நீங்கள் குறைச்சி ஓட்டலாம். ஒன்று, இங்கே லேன் நடுவுலலாம் மரம் வைக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அப்போ அதுக்கு வேறு ஏதாவது ஒரு திட்டம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? சரி, குறைந்தபட்சம் நடுவில் முடியலைன்னாலும் ஓரத்துலையாவது மரங்களை நடுங்களேன்பா. அதுவுமே இல்லை. ஸோ மரம் இல்லாமல், பசுமை இல்லாமல், பொட்ட வெளியாக திறந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி கண்ணுக்கு இனிமையாக ரம்யமாக இல்லை. சிறு சாலைகள் அந்த இடத்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் சென்னையில் பச்சுன்னு இருக்கும். ஏதோ காலத்தில், சமீப காலங்களில் இல்லை, எப்போயோ இந்த பகுதிகள் உருவாக்கப்பட்ட போது நட்ட மரங்கள் தானே தவிர புதிதாக மரங்கள் நடப்படுவதில்லை. நட்டு அவற்றை பாதுகாப்பதும் மாநகராட்சியின் வேலை. ஆனால் மாநகராட்சி செய்வதில்லை. அப்போ தனிநபர்கள் மரக்கன்றுகளை நடுவதில் இதுதான் பிரச்சனை. நீங்கள் நட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு நாளைக்கு கூப்பிட்டா ஒரு 100 பேர் வருவீங்க, 1000 பேர் வந்திருக்கீங்க, 1000 பேர் நடுவீர்கள். இது எப்படி பராமரிக்க போகிறோம்? இல்லாட்டி நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கலாம். எண்ணற்ற மரக்கன்றுகளை நட்டோம், சரி எவ்வளவுயா நிற்குது இன்னைக்கு, அது எங்களுக்கு தெரியாதுங்க என்று இருக்கக்கூடாது. தொடர்ந்து அண்ணாமலைக்கு வருவோம். கடந்த 16 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 100 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றியுள்ளோம். அகற்றிய பிளாஸ்டிக் கழிவுகள் எங்கே போயிருக்கின்றன? அது நீர்நிலைகள்லேருந்து எடுத்தீங்க, அந்த கழிவை எங்கே போட்டிருக்கீங்க? இதுதான் ஒருங்கிணைந்த திட்டம் அப்படின்னு நமக்கு வேணும். நானும் தான் தெருவில் போய் பல இடங்கள்லேருந்து பிளாஸ்டிக் குப்பைகளை சேமிக்க முடியும். சேமித்த பிளாஸ்டிக் குப்பை என்ன பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு டம்ஸ்டரில் தானே போடுறேன். அது எங்கே போக போகிறது? கம்ப்ளீட்னஸ். தாமிரபரணி, வைகை, காவிரி உள்ளிட்ட ஆறுகளை சுத்தம் செய்யும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வி த லீடர்ஸ் அமைப்பு தொடங்கப்பட்டு 73 நாட்களில் 20 லட்சம் பேர் இணைந்துள்ளனர். எங்களது இலக்கு 50 லட்சம் உறுப்பினர்கள். இது பழைய கணக்கு. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அந்த எண்ணிக்கை எட்டியவுடன் இதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்போம். ஸோ இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காரு. முன்ன
50 லட்சம் வரட்டும், பார்த்து கொள்ளலாம், எப்படியும் ஒரு அரசியல் கட்சி ஆகும் என்பவர் இப்பொழுது ரொம்ப தெளிவாக 50 லட்சம் ஆனவுடன் அது ஓர் அரசியல் கட்சியாக மாறும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்து, எங்களது அரசியல் என்பது டெல்லியிலோ அல்லது போயஸ் கார்டன், பனையூர், கோபாலபுரத்திலோ அமர்ந்து முடிவெடுக்கும் அரசியலாக இருக்காது. போயஸ் கார்டனில் இருந்தவங்க போய் சேர்ந்துட்டாங்க, கோபாலபுரம் மாறி ஆழ்வார்பேட்டை ஆயிடுச்சு, பனையூர் இருக்கு, இன்னும் எதுக்கு போயஸ் கார்டன் கோபாலபுரத்தை சொல்லிட்டு இருக்காரு? டெல்லி, பனையூர். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராயப்பேட்டைக்கே வந்திருக்காரு, எங்கள் வீட்டுக்கு, எங்களுடைய அலுவலகத்துக்கு பக்கத்துக்கே வந்துட்டாரு. அதனால் நீங்கள் வந்து போயஸ் கார்டன் என்பதை ராயப்பேட்டை என்றும் கோபாலபுரம் என்பதை ஆழ்வார்பேட்டை என்றும் மாற்றுமாறு தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இங்கிருந்தெல்லாம், அதாவது வந்து ஒற்றை இடத்திலிருந்து நாங்கள் இதுதான் தலைவருடைய வீட்டிலிருந்து அரசியல் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் அமர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். பார்க்கலாங்க, நீங்கள் எவ்வளவு தலைவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அது சொல்ல முடியும். அண்ணாமலை ஒருவர் தான் தலைவர் என்றால் இது சாத்தியமே இல்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட வலுவான தலைவர்கள் இவர்கள் என்று அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள் என்பதை பார்த்து நம்ம உங்களுடைய முயற்சி எப்படி போகிறது என்று பார்ப்போம். தாவேகாவை பற்றி பேசுகிறார். தமிழகத்தில் தற்போது புதிய முதல்வர் தலைமையில் ஆட்சி நடக்கிறது. பல எம்எல்ஏக்கள் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு சென்றுள்ளனர். அவர்களுக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடுப்போம், அவர்கள் சிறப்பாக செயல்படட்டும். தவறுகள் நடக்கும்போது நிச்சயம் தட்டி கேட்போம். தற்போது தமிழக பட்ஜெட்டில் சேமிக்கப்பட்டுள்ள 15,000 கோடி ரூபாயில், அதுவே ஒரு கேள்வி, 15,000 கோடி ரூபாய் எங்க சேமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீர்நிலை மேம்பாடு, அரசு பள்ளி தரம் உயர்த்துதல் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு முதல்வர் ஒதுக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 15,000 கோடி ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் கடன் வாங்காமல் இருக்கிறீர்கள், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வாங்க வேண்டிய கடன் அவ்வளவு இருக்கு. தமிழக அமைச்சர்கள் சிலர் டெண்டர்களில் ஊழல் செய்ய தொடங்கியுள்ளனர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குண்டை தூக்கி தாவேகா மேல போட்டிருக்காரு. இதுதான் முதல் முறையாக தாவேகாவை நேரடியாக ஊழல் தொடர்பாக சாடியுள்ளார். அதற்கான ஆடியோ ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. முதல்வர் விஜய் தனது அமைச்சர்களுக்கு கடிவாளம் போட வேண்டும். ஆக்சுவலா இந்த இடத்துல அவர் வந்து இந்த ஊழல் ஆடியோவை வெளியிடுவது தான் சரியானது. இப்போ நீங்க சும்மா வந்து நீங்க எந்த துறைன்னு சொல்லல, எந்த அமைச்சர்னு சொல்லல, எந்த ப்ராஜெக்ட்ல ஊழல் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு சொல்லல, வெறுமை வந்து 2% 4% ஏதோ கட்டிங் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பத்திரிகையில் பார்த்தேன். கடிவாளம் போடணும்னா எப்படின்னு கடிவாளம் போடுவார், யாருன்னே அவருக்கு தெரியலன்னா. நீங்கள் உண்மையிலேயே ஊழலை நிறுத்த வேண்டும் என்றால், சரி வெளிப்படையாக சொல்ல விருப்பமில்லை என்றால், குறைந்தபட்சம் முதல்வர் ஜோசப் விஜய்க்காவது ஒரு கடிதம் எழுதுங்கள், மின்னஞ்சல் தட்டி விடுங்கள், அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவது அனுப்பிவிடுங்கள். இல்லாட்டி எப்படி அவருக்கு தெரியும் யாரை பிடிக்கணும்ட்டு? தமிழக அமைச்சர்கள் சிலர் அப்படிங்கிறீங்க, தாவேகா அமைச்சர்கள் சிலர், அந்த சிலர் யாருன்னு தெரியணும் இல்லையா? அடுத்து பாரதிய ஜனதா கடைசி நாள் அவர் வெளியில் அவர் வந்து கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணும் பொழுது அவர் டெல்லியில் போய் அங்கே இருக்கிறவங்களோடலாம் பேசுகிறார், மத்திய தலைமையிட்ட பேசுகிறார். அங்கே என்ன நடந்தது என்று அவர் இதுவரை அவரும் சொல்லலை, டெல்லியும் சொல்லலை. எந்த டெல்லி அவர் ஒரு போகிற போக்கில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரோ அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ இவர் தான் வந்து முதல் முறையாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னை இப்போதும் பாஜகவின் பி டீம் என்று விமர்சிக்கிறார்கள். அமித்ஷா என்னை டெல்லிக்கு அழைத்து டெல்லியில் பொறுப்பேற்க சொன்னார். ஆனால் நான் தமிழகத்தில் இருந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்று கூறிவிட்டேன். நான் எப்போதும் ஒரு கொள்கையுடன் தான் அரசியல் செய்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். உண்மை, ஏன்னா அவரே சொல்கிறாங்கிறதால அது உண்மைன்னு நம்புவோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, பாரதிய ஜனதா அண்ணாமலையை முழுவதுமாக கைவிடவில்லை. தமிழகம் வேண்டாம், நீங்கள் டெல்லிக்கு வாங்க, டெல்லியில் உங்களுக்கு நாங்கள் பொறுப்புள்ள பதவியை பாருங்க, பொறுப்பேற்க சொன்னார் அப்படின்னா பொறுப்பாக ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கொடுக்கலாம்? கட்சி பணி, கட்சியுடைய ஒரு சில ஜெனரல் செக்ரட்டரிஸ், பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இவரை நியமித்திருக்கலாம். இதுக்கு மேலே எல்லாம் என்னுடைய கெஸ். அல்லது இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கனமான போஸ்ட் இருந்தால் தான் அதற்கு மதிப்பு உண்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. அல்லது ராஜ்யசபா ரூட்டில் ஒரு இணை அமைச்சராக ஒரு பதவி கொடுத்து பிறகு ராஜ்யசபாவில் அடுத்த 6 மாதத்துக்குள்ளாக அவரை தேர்ந்தெடுக்க வைக்கிறது, அதுவும் பாசிபிள். இதை தவிர வேற எது கொடுத்தாலும் அது லோவர் லெவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஒரு சின்ன விளக்கம் இங்கே சொல்லணும். நரேந்திர மோடி இப்படித்தான் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் குஜராத்தில் கிடையாது, அவரும் ஜூனியர், அவரை விட பெரிய
சீனியர் சிங்கங்கள்லாம் குஜராத்தில் இருக்காங்க. அப்போ அவர் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவர் சத்தமே போடாமல் போனார். அவர் உடனே வந்து வி த லீடர்ஸ் மாதிரியான எந்த அமைப்பையும் அவர் குஜராத்தில் உருவாக்கல. குஜராத்தில் ஆட்சியில் அவர்கள் வந்து 90கள் தான் வர ஆரம்பிக்கிறாங்க. 80களோட இறுதியிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வலு அதிகமாக ஆரம்பிக்கிறது. இப்போ கேஷுபாய் பட்டேல் போன்ற மிகப்பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ அவர் டெல்லிக்கு போகிறார். டெல்லியிலே அமைதியாக இருக்கிறார். வாய்ப்பு அவருக்கு மீண்டும் கிடைக்கிறது. எப்பன்னா வரிசையாக ஒரே உட்கட்சி போராட்டம். அப்போ குஜராத் அஃபேர்ஸை போய் பார்த்துக்கிற ஒருவராக முதல்ல அனுப்பப்படுகிறவர். பிறகு அவரே தன் பெயரை சஜஸ்ட் பண்ணியிருக்க வேண்டும், முதலமைச்சராகிறார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி. அரசியலில் கொஞ்சம் யூ ஹேவ் டு பைட் யுவர் டைம். அது எனக்கு அதில் ஒரு வருத்தம் தான். இப்போ இவர் சொல்லுது எனக்கு தெரியாது, இதற்கு முன்னாலே இவருக்கு ஏதேனும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா, இல்லை சும்மா அப்படியே இருப்பா, சென்னையிலேயே இரு, கோயம்புத்தூர்லேயே இரு, தமிழகத்திலேயே இரு, ஏதாவது வாய்ப்பு வரும்பொழுது உன்னை கூப்பிடுறோம் என்று சொல்லி இருந்தால் இவர் அதுக்கெல்லாம் நான் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க, எனக்கு நேரம் கிடையாது, வயதாகிட்டு இருக்கு, நான் ஏதாவது சாதிக்கணும், அதனால நான் ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனால் அது வேற விஷயம். பொறுப்புள்ள பதவி கொடுக்கிறேன் என்று அமித்ஷா சொல்கிறார். அது இவர் கேட்காமல் விட்டது அவர் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ இவர் சொன்னதை வைத்து பார்க்கும்பொழுது அது சரியான ஒரு செயல்பாடா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் தமிழகத்திலேயே இருந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்று கூறிவிட்டேன். ஓகே, அதை நம்ம வந்து மதிக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அவரை வந்து நியாயமாக, அட்லீஸ்ட் மத்திய அளவில் பாரதிய ஜனதா அவரை ஒரு நியாயமாக தான் நடத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி தவறாக, குழப்பமாக, ஒரே குளறுபடியாக இருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் தனிநபராக அவர்கள் நிச்சயமாக அண்ணாமலை அவர்களே சொல்வதைப் போல அவருடன் மரியாதையுடன் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இதை பார்த்த உடனே நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஏன் அப்படின்னு சொல்றாரு, பின்வாசல் வழியாக அதிகாரத்துக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை. வெரி அன்ஃபேர் கமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் தன்னைத்தானே தான் சொல்லிக்கிறாரு. ராஜ்யசபை வழியாக போவதோ அல்லது டெல்லியில் தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்காமல், ராஜ்யசபானா வேற ஏதோ மாநிலத்தின் வழியாக தான், தமிழ்நாட்டில் அதுக்கான ஸ்ட்ரென்த் கிடையாது, அது பின்வாசல் வழி என்று சொல்வது வந்து அவ்வளவு சரியான எனக்கு தெரியல. தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, கேரளாவில் கிடையாது. கேரளாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, முட்டி மோதி தோல்வியை பற்றி கவலையே படுறதில்லை. இன்றைக்கு 3 பேர் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். ஒரு மாநகராட்சி உருப்படியாக சொல்ல வேண்டும் என்றால் திருவனந்தபுரம் மாநகராட்சி முழுமையாக கைப்பற்றியிருக்கிறார். பெரிய மாற்றத்தை அவர்கள் அங்கே கொண்டு வருவார்கள். கட்சியோடைய கொள்கை அதை பற்றிலாம் நான் பேச போகிறதில்லை. ஆனால் இந்த தீவிர போராட்ட குணம் இருக்கிறது அல்லவா, அவர்களுக்குள்ளவும் கோஷ்டி சண்டை இருக்குது, அவர்களுக்குள்ளவும் குழப்பங்கள் இருக்குது. எங்கெங்க கோஷ்டி குழப்பம் இல்லாத ஒரு பெரிய கட்சி என்று ஏதேனும் இருக்கிறதா? அதுலேயும் வந்து சென்ட்ரல் ஹைகமாண்ட் என்று ஒன்று இருக்கும் பொழுது மாநிலத்தில் யாராவது ஒருவரை இவர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தவுடன் இன்னொரு கோஷ்டி அங்கே போய் அவர் மேலே புகார் கொடுக்கறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஆனாலும் ஒரு கேரளாவுடைய பாரதிய ஜனதாவின் செயல்பாடு நிஜமாகவே மகிழ்ச்சி அளிக்கிறது எனக்கு. இன்றைக்கு 3, நாளைக்கு 30. தமிழகம் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக். சரி, பின்வாசல் வழியாக வர அவருக்கு விருப்பம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவதே எனது லட்சியம். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா தனிநபர்களுடைய சாய்ஸஸ் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம தலையிட முடியாது. வெளியிலிருந்து ஒரு கமெண்ட்டை பற்றி நான் சொல்ல முடியும், என்னுடைய கருத்தை சொல்ல முடியும், அவ்வளோதான். கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுவதை வி த லீடர்ஸ் கடுமையாக எதிர்க்கிறது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும். ஸோ அதை பற்றின ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. 2 மாநில முதல்வர்களையும் அழைத்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். என்ன கேட்டால் பிரதமருக்கு இது வேண்டாத வேலை. ஏன்னா இதெல்லாம் போகாத ஊருக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை பேசாமல் அவர் வந்து நீங்கள் காவிரி நதிநீர் ஆணையம், ஒழுங்காற்று ஆணையம், உச்சநீதிமன்றம் அது வழியாகவே போங்க, நான்லாம் கூப்பிட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கணும். 2029 தேர்தலில் ஜென்சி இளைஞர்களின் பங்கு அதிகமாக இருக்கும். பழைய பாணி தனிநபர் விமர்சன அரசியலை விடுத்து வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை மாற்றங்களை முன்னிறுத்தும் அரசியலையே இளைஞர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதை வந்து யார் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ ராகுல் காந்தி புரிந்து கொண்டு இந்த வேலையில் இறங்கிட்டார். சிஜேபி பார்த்தாரு, சிஜேபி பிஜேபியை லேசாக ஆட்டங்கான வைக்கிறத பார்த்தாரு. இன்றைக்கு சிஜேபி அண்ட் இளைஞர்கள் வந்து அதிகார மையங்களை நோக்கி பெரிய குரல்களை எழுப்புகிறார்கள். அதை பற்றி நம்ம வேற ஒரு காணொலி வேறு இருக்குது, அதில் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து கேள்வி எழுப்பக்கூடியவர்களை நம்ம தரப்பில் வச்சுப்போம், அதனால் நமக்கு ஸ்ட்ரென்த் வரும் என்று ராகுல் காந்தி முடிவெடுத்து விட்டார்.
விஜய் இங்கே வெற்றி பெற்றதற்கு ஜென்சி தான் மிகப்பெரிய காரணம். அதே குழுவினரைத்தான் அண்ணாமலை அவர்களும் தன்னை நோக்கி ஈர்க்கப் போகிறார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.